மணமகன் மணமகள் இரு வீட்டாருடைய குடும்பத்தார் அவர்களே, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகளே, மேடையிலே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய உலகத் தமிழர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களே, கலைத்துறையினுடைய மரியாதைக்குரிய இரண்டு சிறப்பான நடிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா விஜிபி அவர்கள் இங்கே வந்து மணமக்களை வாழ்த்துவது மிகுந்த மரியாதைக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய அபு, நம்முடைய தங்கவிலாஸ் குடும்பம், நம்முடைய மரியாதைக்குரிய திரு நடிகர் ஃபெரோஸ் கான் அவர்கள், இவர்கள் குடும்பம் இன்றைக்கு ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுவது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது என்று நான் முதலிலே மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு நான் இந்த மேடையிலே பேசுகின்றேன் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பேசவில்லை, தங்கவிலாஸ் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன் என்று பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா மூப்பனார் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஐயா சந்திரசேகர மூப்பனார் அவர்கள் மூப்பனார் குடும்பத்திலிருந்து மரியாதைக்குரிய அவருடைய குடும்பத்தினுடைய அத்துணை மரியாதைக்குரியவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இன்றைக்கு தேர்தலுடைய விழிப்புணர்வை பற்றி பேசினார்கள். இது ஜனநாயக நாடு. பல கூட்டங்களிலே அவர்களே பேசியிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம், யாரை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கலாம், அது வேறு. ஆனால் ஜனநாயகத்திலே 75 வருட சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தலிலே வாக்களிக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இன்றைக்கு அவர்கள் பாணியிலே அவர்கள் மிக சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றாலும் கூட அதற்கு காரணம் அவர்களை போன்றவர்கள் கொடுக்கும் பேச்சு, விழிப்புணர்வு. சில நேரங்களிலே வாக்களிக்காதவர் கூட இந்த தேர்தலிலே அவர் சார்ந்த தலைவருக்கும் கட்சிக்கும் வாக்களிக்கட்டும், அதுதான் ஜனநாயகம். அதற்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான முறையிலே விழிப்புணர்வை கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் திருமண விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.